ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்நாளே நம்மளால மறக்க முடியாத மெமரிஸ் அப்படின்னா நம்மளோட பேபி வந்துட்டு ஸ்கேன்ல வந்துட்டு அவங்களோட growth எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்ததுதான். ஸோ ஒவ்வொரு ஸ்கேன்லயும் வந்துட்டு பேபி எப்படி இருக்காங்க, வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்ததை தான் நம்ம வாழ்நாளே நம்மளால மறக்க முடியாத ஒன்னா இருக்குங்க. அந்த growth-ஐ மட்டும் மானிட்டர் பண்ணாம நம்மளோட பேபியோட உறுப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் மானிட்டர் பண்ற ஸ்கேனும் நம்மளுக்கு முக்கியம். அந்த ஸ்கேனை தான் நம்ம அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம், 5th month ஸ்கேன். ஸோ இந்த அனாமலி ஸ்கேன்ல நம்ம என்னென்ன பார்க்கலாம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். எங்களோட மத்த வீடியோஸ்க்கு சக்தி ஃபெர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க. சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம பேபியோட growth வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கேன் மூலமா தான் பார்க்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரு உருவாயிருக்கு 6 வீக்ஸ்ல நம்ம ஸ்கேன் பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு நம்ம டேட்டிங் ஸ்கேன் இல்லாட்டி ஏர்லி பிரெக்னன்சி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்டி ஸ்கேன் சொல்லுவோம். இதை வந்து 3rd monthல வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கு அடுத்த ஸ்கேன் வந்து பாத்தீங்கன்னா அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இததான் 5th month ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பேபியோட உறுப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ற ஒரு ஸ்கேன். அதுக்கு அடுத்த ஸ்கேன் வந்துட்டு growth ஸ்கேன். சோ இந்த அனாமலி ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேபியோட உறுப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு சொல்ற ஒரு ஸ்கேன் வந்துட்டு இந்த அனாமலி ஸ்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம பேபியோட ரத்தம் ஓட்டம் எப்படி இருக்கு, அந்த பேபியோட வெயிட் எவ்வளவு இருக்கு, பேபியை சுத்தி தண்ணி எப்படி இருக்கு, அந்த பேபியோட பயோமெட்ரி எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்மளால இந்த ஸ்கேன் மூலமா மானிட்டர் பண்ண முடியும். சரி வாங்க இந்த அனாமலி ஸ்கேன்ல என்னென்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்றத ஒன்னொன்னா பாத்துடலாம். இந்த அனாமலி ஸ்கேனை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எப்போ எடுப்போம் அப்படின்னா 8 to 24 வீக்ஸ்ல வந்துட்டு பாத்துருவோங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் அட்வைஸ் பண்றது 22 to 24 வீக்ஸ்ல தான் நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். அப்பதான் ஹார்ட் எல்லாமே நல்லா மெச்சூர் ஆகி ஹார்ட்டுக்குரிய அந்த வியூ எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஏர்லி அனாமலி ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்கும், லைக் 18 வீக்ஸ்ல எல்லாம் கூட நம்ம எடுப்போங்க. இந்த அனாமலி ஸ்கேன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மெதுவா எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேன். ஏன்னா உறுப்புகள் எல்லாம் வந்துட்டு ஒன்னொன்னா நம்ம செக் பண்ணணும். சோ என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, பேபியோட கால் தெரியல இல்ல கை தெரியல, நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க, கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப போய் நீங்க தாராளமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு நடந்துட்டு வாங்க. திருப்பி ஒரு 1/2 hour கழிச்சு அவங்க பாப்பாங்க. இது ரொம்ப மெதுவா தான் பார்க்கக்கூடிய ஸ்கேனு. ஏன்னா ஒவ்வொரு உறுப்புகளா நாங்க செக் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஸ்கேனுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம என்டி மாதிரியோ இல்ல growth மாதிரியோ டக்குன்னு ஒரு 5 to 10 minutesல பார்த்து முடிக்கக்கூடிய ஸ்கேன் இல்லைங்க. கண்டிப்பா வந்துட்டு மினிமம் ஒரு 2 hours வந்து பார்ப்போம். அந்த ஒவ்வொன்னா பாக்குறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் இந்த ஸ்கேனுக்கு. சோ நீங்க கொஞ்சம் பொறுமையா இந்த ஸ்கேனுக்காக வெயிட் பண்ணணும். இந்த ஸ்கேன்ல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேபி வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம், பேபியோட ஹார்ட் பீட் எப்படி இருக்காங்கன்னு பாத்திரலாம். அடுத்த ஃபீட்டல் பயோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிபிடி, ஹச்சி, எஃப்எல் அண்ட் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு பேபியோட அந்த ஃபீட்டல் பயோமெட்ரி எல்லாம் செக் பண்ணுவோம். அதெல்லாம் செக் பண்ணும்போது பேபியோட வெயிட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பேபியோட தண்ணி அளவு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். சோ இதெல்லாம் நம்ம ஜென்ரலா பாக்குறது, எல்லா ஸ்கேன்லயும் இதே தான் பார்ப்போம். இந்த அனாமலி ஸ்கேனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேபி பார்ட்ஸா நம்ம தனித்தனியா வந்து பார்ப்போங்க. லைக் ஃபீட்டல் பிரெயின்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபுட் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். சோ ஃபீட்டல் பிரெயின்ல என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீட்டல் பிரெயின் வந்துட்டு நல்லா growth இருக்கா, அதுல உள்ள பேராமீட்டர்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடுவோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேபியோட ஹார்ட் வரும்போது 4 chamber வியூ வந்து நல்லா இருக்கா, அதுல பேபியோட அவுட்புட் அதாவது பிளட் சப்ளை அண்ட் அவுட்புட் எல்லாமே நல்லா இருக்கா, அண்ட் பேபிக்கு வந்துட்டு ஹார்ட்ல ஏதாவது அனாமலிஸ் இருக்கா அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேபியோட செஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். செஸ்ட்ல வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கா, இல்ல மாஸ் இருக்கா, இல்ல கரெக்டா இருந்தது ஃபார்மேஷன் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டல் அப்டாமன் பார்ப்போங்க. சோ வயிற்று பகுதி எல்லாம் கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கா, வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டொமக் பபிள் தெரியுதா, அண்ட் கிட்னிஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கா, யூரினரி பிளாடர் நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டல் ஸ்பைன் வந்து கரெக்டா நேரா ஃபார்ம் ஆயிருக்கா, அதுல உள்ள எல்லாமே நல்லா இருக்கா, இல்ல இடையில வந்துட்டு ஏதாவது ஸ்பைன்ல கேப் இருக்கா, இல்ல மாஸ் இருக்கா அப்படின்லாம் நம்ம வந்து செக் பண்ணுவோம். அடுத்த ஃபேஸுக்குன்னு வரும்போது ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கா, நோஸ் கரெக்டா இருக்கா, இயர் லோப்ஸ் கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கா, அண்ட் அப்பர் லிப் லோயர் லிப் இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். ஏன்னா ஒரு சிலர் பேபிஸ் வந்து கிளெஃப்ட் லிப் அப்படின்னு சொல்லி கிளெஃப்ட் லிப் அண்ட் கிளெஃப்ட் பேலட்னு சொல்லுவோம். அதாவது மவுத்ல மேல் உதடுல வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். சோ அதெல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேபியோட கைகள் நல்லா இருக்கா, கால் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து நம்ம ரொம்ப டீப்பா பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 5 fingers எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்ப்போங்க. அண்ட் கால் வந்துட்டு கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கா, கால்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். இந்த மாதிரி உறுப்புகள் எல்லாம் நம்ம செக் பண்றதுனாலதான் இதுக்கு பேர் வந்துட்டு ஃபீட்டல் அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம வேற என்ன பார்ப்போம் அப்படின்னா பேபிக்கு பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கு, லைக் அம்பிளிக்கல் பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கு, அண்ட் பிரெயினுக்கு போற பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படிலாம் நம்ம வந்து செக் பண்ணுவோங்க. அதை வந்து நம்ம
நம்ம டாப்லர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இவ்வளவு வந்து இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்கேனை வந்துட்டு மிஸ் பண்ணாம நீங்க கரெக்டா பாத்துக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்டி ஸ்கேன் எல்லாம் பார்க்காம இருந்திருப்பாங்க, இல்ல பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு கூட தெரியாம இருந்திருப்பாங்க. அப்படிலாம் இருந்தா கூட பரவாயில்ல, பட் இந்த அனாமலி ஸ்கேனை மட்டும் நீங்க மிஸ் பண்ணாம கரெக்டா பாத்துருங்க. ஏன்னா பேபிக்கு ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கேன் மூலமா நம்ம கண்டறிய முடியும். ஏன்னா சப்போஸ் பேபிக்கு ஏதாவது குறைபாடு இருந்து நம்ம டெலிவரிக்கு அப்புறம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம அதை கரெக்ட் பண்றது ரொம்பவே டஃபா கூட இருக்கலாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கேன்ல வந்து எல்லாமே நார்மலா இருந்தா 100% பேபி வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்களா டாக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுல வந்து நீங்க குறிப்பா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பேபியோட ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்ட் தான் நம்ம இதுல பார்க்க முடியும். பேபிக்கு சம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமோ இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இந்த ஸ்கேன்ல வந்து நம்மளுக்கு தெரியாதுங்க. சோ இது வந்து இந்த ஸ்கேன் வந்து 100% வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டா வந்து டயக்னோஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்ட்ரக்சரல் டிஃபெக்டா. பட் வேற டிஃபெக்ட்லாம் நம்மளுக்கு வந்து கரெக்டா தெரியாதுங்க. சோ மேஜர் அனாமலிஸை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஸ்கேன் தான் இந்த 5th மந்த் ஸ்கேன். இது நார்மலா இருந்தாலே ஹெல்த்தி பேபியா தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.